2004 ஆழிப்பேரலை இலங்கையை தாக்கிய பின்னர் அதற்கு மறுவருடமான 2005 போஸ்ட் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ற கட்டமைப்பு, அதாவது பிடம்ஸ் என்ற நறுக்கு குறியீடு ஒன்று உருவாக்கப்பட்டது. சுனாமிக்கு பின்னரான மீள் கட்டமைப்பு முகாமைத்துவ திட்டம் என்ற இந்த பொது கட்டமைப்புக்காக உடன்பாடு ஒன்று ஏற்பட்டு அது பின்னர் தடாலடியாக கொழும்பு அதிகார மையத்தால் கைவிடப்பட்ட வஞ்சிப்பின் கதை இது. இந்த பீட்டம்ஸ் ஊடாக சுனாமிக்கு பிந்தைய நிதி தமிழர் தாயகத்துக்கு சமனாக ஒதுக்கப்படுவதை அப்போது ஜேவிபி எதிர்த்தமை பகிரங்கமான ஒரு விடயம். இன்று சில தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் இந்த நிதி தமிழர் பகுதிக்கு கிட்டுவதை ஜேவிபி எதிர்க்கவில்லை எனவும், அந்த நிதி விடுதலை புலிகளின் கைகளுக்கு போகக்கூடாது எனவே அது அந்த எதிர்ப்பை தெரிவித்ததான சில நவகதைகளை சொல்ல தலைப்பட்டாலும், இதற்கு சில பூசிமொழிகளை செய்ய துணிந்தாலும், அப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலும் தமிழர் தாயகத்தில் நடைமுறை அரசே, அதாவது டிஃபெக்டிவ் ஸ்டேட்டை கொண்டிருந்த விடுதலை புலிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்துலக ஆதரவுடனான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இந்த பீட்டம்ஸ் இருந்தமைதான் யதார்த்தமானது. சுனாமி அழிவுகள் இலங்கையில் சீர் செய்யப்பட வேண்டியது அவசர தேவை என்ற அடிப்படையில் அனைத்துலக சமூகம் உணர்ந்து கூட்டு மனப்பான்மையுடன் ஸ்ரீலங்கா அரசும் விடுதலை புலிகளும் நல்லிணக்கத்துடன் இந்த பீட்டம்ஸில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அனைத்துலகம் அன்று கோரிக்கை விடுத்திருந்தது. இதனால் தான் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய 6 மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கிக் கொள்ளவென உயர்மட்ட குழு, பிராந்திய குழு, மாவட்ட குழுக்கள் என 3 நிலைகளில் இந்த பீட்டம்ஸுக்கு பின்னரான ஒரு கட்டமைப்பை நிறுவவும் அன்று அனைத்துலகத்தின் முன்னால் ஒரு உடன்பாடு காணப்பட்டது. அன்றைய நாட்களில் ஜேவிபிக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருந்த நிலையில் இந்த பீட்டம் கட்டமைப்பை எதிர்த்து ஜேவிபி நீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கை அன்று தாக்கல் செய்த மனுதாரர்களாக 4 இருந்தனர். அதில் ஒருவர்தான் தற்போதைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம்.